5.29 sum. Show that the given point vertices form a right angle triangle and check whether it satisfies Pythagoras theorem. 3 vertices கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பித்தாகரஸ் தியரத்தையும் சாட்டிஸ்ஃபை ஆக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லோப் ஃபார்முலா வச்சு இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவோம். ப்ரூவ் பண்ணது இல்லாமல் பித்தாகரஸ் தியரத்தையும் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் சம்ம. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்லோப்னா என்னது, ஸ்லோப் ஏபி. ஏபின்னா என்னது, ஏ கமா பி இல்லையா. ஏ 1 கமா -4 2 கமா -3 x1 y1 x2 y2 m1 ஈக்குவல் டு ஸ்லோப்பு. இதுக்கு வந்து பேர் வச்சுக்கிறேன் m1 ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 இல்லையா. அப்போது y2 மைனஸ் y1 y2 3 மைனஸ் -4 divided by x2 2 minus 1 equal to -3 minus into minus plus 4 divided by 2 minus 1 இது வந்து 1 divided by 1 equal to 1. சரியா. ஸ்லோப் அடுத்து இன்னொரு லைன் எடுக்கிறேன். ஸ்லோப் பிசி எடுத்தோன்னா m2னா இதே ஃபார்முலா தான், y2 minus y1 divided by x2 minus x1 ஈக்குவல் டு பிசி நான் பார்க்கணும் இல்லையா. பிசினாது பிங்கிறது 2 கமா -3, சிங்கிறது 4 கமா -7. இது x1 y1 x2 y2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எழுதிக்கலாம். இங்கே எழுதிக்கிட்டா y2 -7 minus -3 divided by 4 minus 2 equal to -7 minus into minus plus 3 divided by 4 minus 2 equal to இது -4 இல்லையா, -4 divided by 2 கேன்சல் பண்ணால் வெறும் 2 வரும், அதாவது -2. இப்போ ஸ்லோப் ஏசிங்கிறது என்னது, ஏ 1 கமா -4, சிங்கிறது 4 கமா -7 ஆச்சா. இப்போது இதெல்லாம் பண்ணலாம், m3 ஈக்குவல் டு அதே தான் y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு இது x1 y1 x2 y2 -7 மைனஸ் -4 டிவைடட் பை 4 minus 1 x2 minus x1. அப்போ -7 minus into minus plus 4 divided by -1 equal to இதெல்லாம் வரும் 3 இல்லையா. -3 divided by இது +3 equal to கேன்சல் பண்ணால் -1. இங்கே பாருங்கள், m1 எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, m3க்கு பர்பண்டிகுலராக இருக்குது இல்லையா. m1 இன்ட்டு m3 ஈக்குவல் டு -1 இல்லையா. ஏன் அப்படின்னா இங்கே m1 என்னது 1 இன்ட்டு இது என்னது m3 என்னது -1 இல்லையா. -1 ஈக்குவல் டு -1. அதாவது ஏபிங்கிற லைனும் பிசிங்கிற லைனும் ஏபியும் ஏசியும் பர்பண்டிகுலராக இருக்குது. பிசி அப்போது ஹைப்போட்டனஸ். ஓகேவா, கிளியர் ஆகிடுச்சா. m1 இது இதில் m1, இது m2, இது m3. ஓகேவா, இது பர்பண்டிகுலராக சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோங்க பாருங்கள். அப்போது இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இருந்தாலும் இது பத்தாமல் நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பித்தாகரஸ் தியரத்தையே நான் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்கிறத நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். பித்தாகரஸ் தியரம் என்னது நம்ம தெரியல, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தானே. எங்கே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது, ஏபி டிஸ்டன்ஸ் யூஸிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஏபின்னா என்னது, ஏ கமா பி இல்லையா. ஏ என்னது
1, -4, பிங்கிறது 2, -3. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? ஏபி ஈக்குவல் டு ரூட்டு x2 மைனஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஸ்கொயர். இது x1 y1 x2 y2. ஏபி என்னது? இது அப்படியே பண்ணலாம். ரூட்டு x2 என்னது? 2 மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 என்னது? y2 மைனஸ் 3 மைனஸ் -4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா, ப்ளஸ் 4 ஸ்கொயர். அப்போது இது 1 ஆகிடுமா? 2 மைனஸ் 1 ஸ்கொயரு, அப்புறம் -3 ப்ளஸ் 4, அப்போது ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட்டு 2 இல்லையா. அப்போது ஏபிங்கிறது எப்படி இருக்குது? ஏபிங்கிறது ரூட் 2ன்னு இருக்குது. ரூட்டு 2. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பிசி தான். ஆமாம், பிசி தான். பிசிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். பி என்னது? பி 2, -3, சிங்கிறது 4, -7. இப்போ பாருங்கள், பி 4, -7. இப்போ ரெண்டுத்தையும் x1 y1 இது x2 y2 இல்லையா. அப்போ பிசி ஈக்குவல் டு ரூட்டு x2 மைனஸ் x1 4 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் இல்லையா, -7, அப்புறம் -3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட்டு 4 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா, ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அப்போது 4 மைனஸ் 2 என்னது? 2 ஸ்கொயர் ப்ளஸ் -7 ப்ளஸ் 3 இல்லையா. அப்போது -4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 என்னது? 4 இன்ட்டு 4 16 ஈக்குவல் டு ரூட்டு 20. இது பிசி ரூட் 20 ஆச்சா. அப்புறம் ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி என்னது? ஏசி ஏ வந்து ஏ 1, -4, சிங்கிறது 4, -7 ஆச்சா. x1 y1 x2 y2. இப்போ பாருங்கள், ஏசி ஈக்குவல் டு ரூட்டு x2 மைனஸ் x1 4 மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் -7, அதான் y2 மைனஸ் y1 இல்லையா. அப்போது -7 -4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட்டு 4 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஸ்கொயர். அப்போ இது என்னவா மாறும்? ரூட்டு 4 மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 இல்லையா, -7 மைனஸ் ப்ளஸ் 4 இல்லையா, -3 ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஏற்கனவே 3 இருக்குது இல்லையா, இங்கே 4 மைனஸ் 1 3 ஸ்கொயர் ப்ளஸ் இது 3 ஸ்கொயர். அப்போது ரூட்டு 9 + 9. அப்போ ஏசி ஈக்குவல் டு 18 ரூட் 18 ஆச்சா. இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக முடியும். இப்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த பக்கம் வந்துடலாம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏபிங்கிறது ரூட்டு 2, அப்புறம் பிசிங்கிறது ரூட்டு 20, அப்புறம் ஏசிங்கிறது ரூட்டு 18. நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணோம். என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஏற்கனவே ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா. இது M1, இது M2, இது M3, இது ஏபிசி. ஏபி ஏசிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இது ஹைபோட்டனஸ் இல்லையா. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? பிசி ஹைபோட்டனஸ் இல்லையா.
அப்போது பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர், சும்மா செக் பண்ணுறேன், ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ஆச்சா. இப்போ பாருங்கள், அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். பிசி என்னது √20 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி என்னது √18 ஸ்கொயர், ஏபி √2 ஸ்கொயர். ஆட் பண்ண பாரு 20 ஈக்குவல் டு 18 ப்ளஸ் 2, 20 ஈக்குவல் டு 20. அப்போது இது கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. முடிஞ்சிச்சு சம்.